தினம் தினம் நம்ம சேனலில் புது புது அமானுஷ்யமான கதைகளை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அமானுஷ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் உங்கள் சகி மகேந்திரா. வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். அது ஒரு நடுராத்திரி சமயம். ஊரே ரொம்ப அமைதியாக தூங்கிட்டு இருந்துச்சு. உலகமே எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அந்த நடுராத்திரி சமயத்தில் தனக்கு தண்ணி தாகம் எடுக்கவும் அரவிந்த் தூக்கத்திலிருந்து கண்ணை முழிச்சு எழுந்து வராரு. அரவிந்த் ஒரு நடுத்தர வயசை சார்ந்தவர். அரவிந்தோடைய முகத்தில் ஏதோ ஒரு கவலை இருந்துச்சு. யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு வலியும் வேதனையும் இருந்துச்சு. ஏதேதோ யோசனையோட அரவிந்த் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே வராரு. அப்படி தண்ணி குடிச்சு முடிச்ச அரவிந்த் தன்னுடைய பொண்ணு என்னதான் பண்ணுறா, தூங்கிட்டாளா இல்லையான்னு பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய 24 வயசு மகளை பார்க்கறதுக்காக அவளுடைய ரூமுக்கு போகிறாரு. மெதுவாக கதவை திறந்து பார்த்த அரவிந்துக்கு ஒரு அதிர்ச்சி. அவளுடைய ரூமில் அவருடைய பொண்ணு இல்லை. தன்னுடைய பொண்ணு எங்கே தான் போனான்னு சொல்லிட்டு அந்த ரூம் முழுக்க அரவிந்த் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த ரூமில் எந்த மூலையிலும் அரவிந்தோடைய பொண்ணு இல்லை. இந்த இடத்துல அரவிந்த்குள்ள ஒரு பதட்டம் உருவாகுது. தன்னுடைய மகள் எங்கே தான் போனான்னு சொல்லிட்டு அந்த வீடு முழுக்க அவர் தேடுறாரு. தேடி தேடி கடைசியாக மொட்டை மாடியில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு அவர் போகும்போது அந்த இடத்துல இன்னும் அவருக்கு அதிர்ச்சி. அவருடைய பொண்ணு மானசா மொட்டை மாடியோடைய உச்சியில் நின்றுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கீழே பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போது அந்த இடத்துக்கு அரவிந்த் வந்ததை பார்த்த மானசா, அப்பா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்கிறதுக்குள்ள வேகமாக வந்த அரவிந்த் அவளை தாங்கி பிடிச்சிக்கிறாரு. அவளை பிடிச்சி இழுத்து கீழே இறக்கிறதுக்குள்ள மானசா அப்படியே மயங்கி போயிடுறா. அப்படி மயங்கி போன மானசாவை அரவிந்த் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அரவிந்துக்கு புதுசு இல்லை. அந்த டாக்டரும் அரவிந்துக்கு புதுசு இல்லை. மானசாவை நல்லா செக் பண்ண அந்த டாக்டர் அரவிந்த் கிட்ட தனியாக பேசுகிறாங்க. நான் பலமுறை உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்கள் பொண்ணு அவள் கற்பனை பண்ணுற விஷயத்த உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. அவளால் இந்த உலகத்துடைய ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கு அவள் சின்ன வயசில் அவள் அம்மாவை இழந்த ஏக்கமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துடைய ரியாலிட்டியை அவள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தயாராக இல்லை. அதனால் தனக்கு தானே ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கிக்கிட்டு அது கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அது இந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக போகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்கள் பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் உயிரை விட்டா அப்படின்னா, அவள் இறந்து போயிட்டா அப்படின்னா அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே அவளால் போக முடியும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவளால் அந்த கற்பனை கூடவே வாழ முடியும்னு சொல்லிட்டு அவள் நம்புறா. அதனால தான் அவள் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்கா. இந்த விஷயம் கைமீறி போயிட்டுருக்குது அரவிந்த். இதுக்கப்புறமா நீங்கள் தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். அவளை கூப்பிட்டு பேசுங்க, உண்மை என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அந்த டாக்டர் அரவிந்த் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. மானசா சின்ன வயசுலேயே தன்னுடைய தாயை இழந்தவ. ஆனால் தன்னுடைய தாயை இழந்துட்டா அப்படின்ற குறை கொஞ்சம் கூட தெரியாமல் அவளுக்கு எல்லா அரவணைப்பையும் கொடுத்து தான் அரவிந்த் வளர்த்துட்டு வந்தார். சின்ன வயசில் அவள் தனக்கு கற்பனையாக ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்கா. ஆனால் அதெல்லாம் அந்த வயசு பசங்களுக்கு ரொம்பவே யதார்த்தமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அரவிந்த் நினச்சிட்டு இருந்தார். அதனால் மானசா சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பெருசாக எடுக்கலை. ஆனால் கிட்டத்தட்ட 24 வயசு ஆனதுக்கப்புறம் கூட அந்த கற்பனை அவளை விட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த விஷயத்த அரவிந்த் சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தார். நிறைய இடத்துல அவளை தெரப்பிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அவர் ஆரம்பித்தார். ஆனால் இதெல்லாம் மானசாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. தான் நிஜம் நம்பிட்டு இருக்க வாழ்க்கையை தன்னுடைய அப்பா ஏன் நிஜம் நம்ப மாட்டாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியவே இல்லை. ஆனால் அது இன்னைக்கு தற்கொலை அளவுக்கு போகும்போது தான் இந்த விஷயம் எந்த அளவுக்கு கைமீறி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அரவிந்துக்கு புரிய வருது. அவளுக்கு 24 வயசாயிடுச்சு. ஒருவேளை தனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு மானசா ஆசைப்படுறாளோன்னு சொல்லிட்டு அரவிந்த் அந்த கோணத்தில் யோசிக்கிறாரு. அதனால் தன்னுடைய மகளை கூப்பிட்டு, உனக்கு வயசாயிடுச்சுமா, உன்னுடைய அம்மா இருந்தா இதை பற்றி பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பா. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவளுடைய இடத்துல நான் தான் உனக்கு இருக்கேன். அதனால் எனக்கு வேறு வழி தெரியல, நானே இதை பற்றி உன்கிட்ட பேசுகிறேன். உன்னுடைய கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் மானசா கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மானசாவுடைய முகமே மாறிடுது.
தன்னை பாசமா வளர்த்த அப்பான்னு சொல்லிட்டு கூட பார்க்காம கோவமா அவ எரிஞ்சு விழ ஆரம்பிச்சா. கல்யாணமா? எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? நான் எத்தனை முறைப்பா சொல்றது உங்ககிட்ட? எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. நான் அவன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன். என்னை விடுங்கப்பா, நான் அவன் கூடவே போறேன், நான் அவனை தேடி போறேன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரி மாதிரி மானசா கத்த ஆரம்பிச்சா. அவளை அரவிந்தால கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மானசா வரம்பு மீறி போறத பார்த்து அங்க இருந்த நர்ஸ் எல்லாம் மானசாவுக்கு மயக்க ஊசி போட்டு தூங்க வைக்கிறாங்க. அரவிந்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இப்போதைக்கு தன்னுடைய மகள் குணமாகி வந்தா போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பேச்சை அவர் எடுக்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மானசா ஓரளவுக்கு குணமாகி வந்தா. அப்போ ஒரு நாள் அரவிந்த் மறுபடியும் மானசா கிட்ட அவளுடைய கல்யாண பேச்சு எடுக்கிறாரு. ஆனா இந்த முறை மானசா முன்னாடி நடந்துக்கிட்ட மாதிரி நடந்துக்கல. அவ ரொம்பவே அமைதியா இருந்தா. தன்னுடைய அப்பாவுடைய கைகளை பிடிச்சுக்கிட்ட மானசா, நான் சொல்றது நிஜம்னு நம்புற வரைக்கும் உங்களால நான் பார்க்குற விஷயத்த பார்க்க முடியாதுப்பா. உங்களுக்கு என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அவனை ஒரு முறை உங்ககிட்ட நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கே அவனை பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என் கல்யாண பேச்சே எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மானசா சொல்கிறா. இந்த இடத்துல அரவிந்துக்கு ரொம்பவே கோவமாயிடுது. தன்னுடைய மகளுடைய கையை பிடிச்சி தட்டி விட்ட அரவிந்த் கோவத்துடைய உச்சியில் ஓங்கி ஒரு அரை பலார்னு அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சவர், உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, நீ கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்க உலகம் நிஜ உலகம் கிடையாது. நீ கற்பனையில் காதலிச்சிட்டு இருக்க ஒன்றும் நிஜம் கிடையாது. அது எல்லாம் வெறும் கற்பனை மட்டும்தான். இன்னொரு முறை இதை பற்றி நீ பேசின அப்படின்னா என்னுடைய பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், நானே ஒன்று கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அவளை மிரட்டுறாரு. இந்த 24 வருஷ வாழ்க்கையில் தன்னுடைய நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுதான் முதல் முறை அரவிந்த் ரொம்ப கோபமா மானசா கிட்ட பேசுறது. இது மானசாவை ரொம்பவே பாதிச்சிடுது. அழுதுகிட்டே அவ தன்னுடைய ரூமுக்கு போயிடுறா. தன்னுடைய மகளை இவ்வளவு கோபமா பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு அரவிந்துக்கு தூக்கமே இல்லை. அன்னைக்கு ராத்திரி தன்னுடைய மகள் கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு அவளை தேடி அவளுடைய ரூமுக்கு அரவிந்த் போறாரு. அந்த இடத்துல அவ இருட்டில் உட்காந்துட்டு இருந்தா. ஒரு சின்ன வெளிச்சம் கூட அந்த ரூம்ல இல்லை. சரின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ண அரவிந்த் தன்னுடைய பெட்ல அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்த தன்னுடைய மகளை பாவமா பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு அவகிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. தான் பண்ணது ரொம்ப பெரிய ஒரு தப்பு தான், எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அந்த மாதிரி நான் உங்ககிட்ட கோவப்பட்டு பேசியிருக்க கூடாது. ஆனால் ஒரு அப்பாவா என் நிலைமை யோசிச்சு பாருமா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு நீ மட்டும்தான் இருக்கிற. உனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது என்னால் எப்படி சாதாரணமாக நடந்துக்க முடியும்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அரவிந்த் அழறாரு. தன்னுடைய அப்பாவோட நிலைமையும் மானசாவுக்கு ஓரளவுக்கு புரியுது. அரவிந்துடைய கைகளை பிடிச்சுக்கிட்ட மானசா எதுவுமே பேசலை. அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் இல்லை, ரொம்ப நேரம் அவளுடைய கைகள் தன்னுடைய தந்தையுடைய கைகளை பிடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல இருந்த லைட்ஸ் எல்லாம் தன்னால் எரிஞ்செரிஞ்சு அணைய ஆரம்பிச்சது. அந்த ரூமோடைய கதவு தன்னால் படார் அப்படின்னு மூடிக்குச்சு. அரவிந்த் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அந்த ரூமுடைய கதவுகள் மட்டும், அந்த ரூம்ல இருந்த ஜன்னல்களுடைய கதவுகள் கூட தன்னால முடிக்குச்சு. விளக்குகள் எரிஞ்செரிஞ்சு அணைய ஆரம்பிச்சது. அப்போ அந்த வெளிச்சத்துல அரவிந்தால அந்த ரூமுடைய ஒரு ஓரத்துல ஒரு இருண்ட ஒரு உருவத்தை பார்க்க முடிஞ்சது. அதை பார்த்தவர் உண்மையிலே மிரண்டு போயிடுறாரு. தன்னுடைய கண்களையே தன்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அவரால் கொஞ்சம் கூட அசையவே முடியல. அப்போ மானசா தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கறா. நீங்க அவனை பார்க்குறீங்களாப்பா? இவனை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 5 வயசுல நாங்கள் 2 பேரும் முதல்ல சந்திச்சோம். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இவன் என் கூட தான் இருக்கான். இவன் என்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிறான்ப்பா. நான் அவன் கூடவே இருந்துடுறேன். அவனுடைய உலகத்துக்கே நான் திரும்ப போயிடுறேன். இது எனக்கான வாழ்க்கை இல்லைப்பா, இது என்னுடைய உலகமும் கிடையாது. எனக்கு அவன் கூட இருக்கிறதா சந்தோஷம். உங்களை விட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்கப்பா. நான் எப்பவுமே உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு மானசா பேசிட்டு இருக்கும்போதே அந்த கருப்பு உருவம் மானசாவை நெருங்கி வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அரவிந்தோடைய கண்கள் முன்னாடியே மானசாவுடைய கழுத்தை பிடிச்சு அந்த உருவம் நெரிக்க ஆரம்பிச்சது. பதறி போன அரவிந்த் எப்படியாவது இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த தடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அவரை கொஞ்சம் கூட நெருங்க விடாம அந்த இருள்ல பல நிழல் கைகள் வந்து அவரை இறுக்கமா பிடிச்சுக்குது.
அரவிந்த் அப்படியே தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. அவரால் கொஞ்சம் கூட அசையவே முடியல. அந்த கைகள் அவரை விட மாட்டேன்னுடுச்சு. அதே சமயத்துல மானசாவுடைய கழுத்தை பிடிச்சு அந்த கருப்பு உருவம் கொஞ்சம் கொஞ்சமா நெரிக்க ஆரம்பிச்சுது. அவ வலியில துடிக்க ஆரம்பிச்சா. ஆனா அந்த வலி அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்குற வழியாதான் அவளுடைய பார்வையில தெரிஞ்சது. அந்த உருவம் மானசாவுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்கும் போது அவளுடைய மூக்குல இருந்தும் வாயில இருந்தும் ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. தன்னுடைய மகள் தன் கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறத அரவிந்தும் வலியோடையும் பயத்தோடையும் வேதனையோடையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரால் எதுவுமே செய்ய முடியல. அந்த அமானுஷம் அவரை எதுவும் செய்ய அனுமதிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல விளக்குகள் அணைஞ்சு எரியறது நின்று போச்சு. கதவும் படார்னு திறந்துக்குச்சு. அரவிந்த பிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த கைகள் எல்லாம் அவரை அப்படியே விட்டுடுச்சு. மானசா மயங்கி போய் கீழே விழுந்தா. ரத்த வெள்ளத்துல கழுத்து நெரிக்கப்பட்டு அவ அப்படியே இறந்து போயிருந்தா. அரவிந்தால எதையும் நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த ரூமோட ஒரு மூலையில போய் அவர் உட்காந்துக்கிறாரு. இறந்து போன தன்னுடைய பெண்ணுடைய பிணத்தை கண்ணமைக்காம அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரால் அழ முடியல. எதுக்காக அழணும்? இருந்த ஒருத்தியும் போய் சேர்ந்துட்டா. இப்போ அழுதா மட்டும் அவ திரும்பி வந்துட போறாளா என்ன? கடைசியா அவதான் சொல்லிட்டு போனாலே, நான் அங்க இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு. அவளுக்கு எது சந்தோஷமோ அதையே அவ செய்யட்டும். ஒரு அப்பாவா தன்னால அந்த சந்தோஷத்தை தன்னுடைய பொண்ணுக்கு தர முடியல. அவ போன இடத்துல அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தாவது அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாரு அரவிந்த். மறுநாள் காலையில விடிஞ்சது. அந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக எப்பவும் வர வேலைக்காரம்மா வந்தாங்க. வீட்டுல யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா அவங்க திறந்து பார்க்கும்போது மானசாவுடைய ரூம்க்கும் அவங்க வந்தாங்க. கதவை திறந்து பார்க்கும்போது அவங்க முன்னாடி இருந்த அந்த காட்சியை பார்த்து அவங்க அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. பயத்துல கத்தி அலறி அடிச்சுக்கிட்டே போயிட்டு போலீஸுக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க. போலீஸும் வந்துச்சு. என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அரவிந்த் கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது நான் தான் என்னுடைய பொண்ணை கொன்னுட்டேன். நடந்த எல்லா தப்புக்கும் நான் அவளை ஒழுங்கா பார்த்துக்காததுதான் காரணம். என்னுடைய மகளை நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வாக்குமூலம் கொடுக்குறாரு. போலீஸும் அரவிந்த் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கடைசியில மகளே போயிட்டான்னும் போது யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு அரவிந்த் முடிவு எடுத்துட்டாரு போல. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.